சில குடும்பங்கள்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த குழந்தைகளோட இருக்கிறது, ஃபேமிலியோட இருக்கிற இந்த புகைப்படங்கள வந்து டிபியா வைக்கிறதோ, இல்ல வந்து ஷேர் பண்றதோ பண்ணுவாங்க சார். அப்புறம் என்ன சீக்ரெட்ன்னு ஒண்ணு இருக்கு. ஒரு ஃபேமிலிக்குள்ள இருக்கிறதுன்னு என்ன இருக்கு? நம்ம நம்ம வந்து இப்படி இருக்கோங்கிறத ஷோகாஸ் பண்ணிக்கிறக்காக தான் மத்த இடத்துல நம்ம ஃபோட்டோ எடுத்து ஒரு இடத்துல போஸ்ட் பண்றோம். சரிதான். பட் அது ரொம்ப பொதுவெளி ஆக்காம இருக்கிறது நல்லது. அதுக்கு பதிலா இப்படி ஒரு விஷயத்த நான் வந்து சாதிச்சிருக்கேங்கிறத நிச்சயமா பிரபலப்படுத்தலாம். என்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அன்றைய நாள்ல, அன்னைக்கு என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ, இல்ல எதுலருந்து நீங்க விடுபடணும்னு நினைக்கிறீங்களோ, ரொம்ப சிம்பிள் லைஃப்ங்கிறது. உங்களோட நெகட்டிவ் உங்கள விட்டு வெளியேறிடுச்சுன்னா, பாசிட்டிவ் ஆட்டோமேட்டிக்கா உள்ள உள்ள வந்துரும். கடன்ல பிரச்சனை இருக்கா? அது வெளில போணுமா? பணம் எக்ஸஸா உள்ள வரணுமா? கடன் வெளில போயிடுச்சுன்னா, நீங்க சம்பாரிக்கிறது பூரா நீங்க தான் வச்சுக்க போறீங்க. உங்ககிட்ட தான் இருக்க போகுது. வருமானம் ஏறி வரப்போகுது. அப்ப என்ன பண்ணலாம்னா, எது தேவையில்லையோ அத கொண்டு போய் ஸ்டேட்டஸ்ல வச்சிருங்க. என்ன எண்ணத்த நம்ம விதைக்கிறோமோ, அதன்படி தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எப்படி நமக்கான அனுமதி எப்படி குடுத்துருக்காங்க அப்படின்னா, ஏன் நல்ல எண்ணங்களோட நீங்க இருக்கணும்னு ஏன் பெரியவங்க அப்படிலாம் சொல்றாங்க அப்படின்னா, உங்க எண்ணம் தான் உங்கள வழிநடத்திட்டு போகும். இப்போ எண்ணம் போல் வாழ்க்கைன்னு ஒரு வார்த்தை இருக்கா இல்லையா? அது உண்டு. சும்மா வந்து வச்சுட்டு போல பெரியவங்க. அவர் எந்த நேரத்துல இப்போ ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு கிரக அமைப்புல அவர் போய் ஒரு எண்ணத்த விதைச்சிருப்பார் இல்லையா? சிமிலர் அதே மாரி ஒரு கிரக அமைப்பு வரம்போது அந்த கிரகப்பிரவேசம் நடக்குது. சார் நீங்க பிரசன்ன பார்க்கும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க சார். இதுக்கெல்லாம் என்னன்னா, முதல்ல நம்ம கர்மா பத்தின ஒரு புரிதல் வேணும். நம்மளோட ஆழ் மனசு பத்தின புரிதல் வேணும். நம்மள பத்தின நமக்கு ஒரு புரிதல் வேணும். இதெல்லாம் நமக்கு சாத்தியமா? இப்போ வெளியில வந்து எரிமலை இருக்குன்றாங்க. ம். அது நமக்கு உள்ளேயும் இருக்கு. வெளியில நீங்க என்ன பார்க்குறீங்களோ அவ்வளவும் உள்ள இருக்கு. அதனால தான் அண்டத்துல இருக்கிறது பிண்டத்துல இருக்கு. பிண்டத்துல இருக்கிறது அப்படியே அண்டத்துல இருக்கு. ஸ்ரீ மகாஸ் இன்ஃபினிட்டி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு பதிவுல நேயர்கள் கேட்டிருக்கக்கூடிய பல்வேறு விதமான கேள்விகளுக்கு தெளிவான பதில் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு பிரசன்ன ஜோதிடர், ஆஸ்ட்ரோ நியூமராலஜிஸ்ட் டாக்டர் மகாஸ் ராஜா அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. சரி, இன்னும் சில குடும்பங்கள்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த குழந்தைகளோட இருக்கிறது, ஃபேமிலியோட இருக்கிற இந்த புகைப்படங்கள வந்து டிபியா வைக்கிறதோ, இல்ல வந்து ஷேர் பண்றதோ பண்ணுவாங்க சார். குழந்தைங்களுக்குன்னே இப்போ வந்து இன்ஸ்டால தனி ஐடிலாம் இருக்காங்க. முன்னாடிலாம் வந்து குழந்தைங்கள ஃபோட்டோ எடுத்தாலே ஆயுஸ் குறையுன்னுவாங்க. பட் இப்போ வந்து தனி ஐடியே வச்சு இந்த மாதிரிலாம் ஃபோட்டோஸ்லாம் வந்து குடுக்குறாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி குழந்தைங்கள வந்து எஸ்டாப்லிஷ் பண்றது அப்படின்றது வந்து சரியானதாக இருக்குமா சார்? இல்ல பொதுவாவே நம்மளோட பர்சனல் பிலாங்கிங்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? நம்மளோட பர்சனல் விஷயங்கள் அதெல்லாம் ரொம்ப பொது வழியில அப்புறம் என்ன சீக்ரெட்ன்னு ஒண்ணு இருக்கு. ஒரு ஃபேமிலிக்குள்ள இருக்கிறதுன்னு என்ன இருக்கு? நம்ம நம்ம வந்து இப்படி இருக்கோங்கிறத ஷோகாஸ் பண்ணிக்கிறக்காக தான் மத்த இடத்துல நம்ம ஃபோட்டோ எடுத்து ஒரு இடத்துல போஸ்ட் பண்றோம். சரிதான். பட் அத ரொம்ப பொதுவெளி ஆக்காம இருக்கிறது நல்லது. அதுக்கு பதிலா இப்படி ஒரு விஷயத்த நான் வந்து சாதிச்சிருக்கேங்கிறத நிச்சயமா பிரபலப்படுத்தலாம். அதுல ம். ஒரு தவறும் கிடையாது. நான் இப்படி ஒரு 2வது நீங்க ஒரு விஷயத்த சாதிச்சுட்டீங்கன்னா, நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம். தானாவே இந்த உலகம் ரெகக்னைஸ் பண்ணிக்கும். ம். அந்த ரெகக்னிஷனுக்கு நம்மள கூட்டிட்டு போயிருவாங்க. ம். அதுக்கு உள்ள நம்ம வந்து எந்த லெவல்லயும் நம்ம அவசரப்பட்டு நம்மள பிரயோகப்படுத்திக்கிறோம், இல்ல பிரபலப்படுத்திக்கிறோங்கிற பேர்ல நெறைய அந்த மாரி கொண்டுட்டு போகாம இருக்கிறது ரொம்ப நல்லது. ம். ஏன்னா, இதெல்லாம் நிச்சயமா ஒரு பெரிய தாக்கமா குழந்தைகள் மேலயும், இல்ல அந்த பெரியவங்க மேலயே நடக்குன்னும்போது ம். குழந்தைங்க வந்து இதுல வந்து விதிவிலக்கு கிடையாது. கண்டிப்பா. அதெல்லாம் தவிர்த்துக்கிறது நல்லது. இதெல்லாம் தாண்டி இதுல ஏதாவது சரி செய்ய முடியுமா? ம். நம்மளோட ஆறாவ நம்மள சரி செஞ்சுக்க முடியுமா? ம். இல்ல நம்ம என்ன குடுக்குறோமோ, அந்த கோட்ஸ் அங்க வேலை செய்யுமா? அப்டின்னா, நிச்சயமா ஸ்டேட்டஸ்க்கும் ஒரு பவர் இருக்கு. ம். ஏன்னா, நான் நெறைய இடத்துல நெறைய கிளையன்ட் சொல்லி, அதே மாரி நான் நெறைய விஷயங்கள் குடுத்து, அப்படி நெறைய விஷயங்கள் நடந்திருக்கு. இதுல என்ன அப்டின்னா, உங்களுக்கு என்ன நடக்கணும்னு நெனைக்கிறீங்களோ, அன்றைய நாள்ல, அன்னைக்கு என்ன வேணும்னு நெனைக்கிறீங்களோ, இல்ல எதுலருந்து நீங்க விடுபடணும்னு நெனைக்கிறீங்களோ, ரொம்ப சிம்பிள் லைஃப்ங்கிறது. உங்களோட நெகட்டிவ் உங்கள விட்டு வெளியேறிடுச்சுன்னா, பாசிட்டிவ் ஆட்டோமேட்டிக்கா உள்ள உள்ள வந்துரும். வரும். இப்ப என்ன உங்க பிரச்சனை? கடன்ல பிரச்சனை இருக்கா? அது வெளில போணுமா? பணம் எக்ஸஸா உள்ள வரணுமா? கடன் வெளில போயிடுச்சுன்னா, நீங்க சம்பாரிக்கிறது பூரா நீங்க தான் வச்சுக்க போறீங்க. உங்ககிட்ட தான் இருக்க போகுது. வருமானம் ஏறி வரப்போகுது. அப்ப என்ன பண்ணலாம்னா, எது தேவையில்லையோ அத கொண்டு போய் ஸ்டேட்டஸ்ல வச்சுருங்க. உங்களுக்கு எது உங்கள விட்டு விலகணுமோ, அத கொண்டு போய் ஸ்டேட்டஸ்ல வச்சுருங்க. இப்ப எனக்கு வந்து கடன் விலகணும்னு வச்சுக்கோங்க சார். நான் என்ன பண்ணணும் சார்? ரைட். கொண்டு போய் தாராளமா வைங்க. ரிலீஸ் ஃப்ரம் பர்டன்னு போடுங்க. இல்ல ரிலீஸ் ஃப்ரம் டெப்ட்ன்னு போடுங்க. பிரபஞ்சத்துக்கு இப்படி தெரியப்படுத்துங்க. அத ஒரு 100 பேர் படிப்பான். 100 பேர் இல்ல, ஐயோ! 200 இவன் பேர். கடன்ல இருக்கான் போலடா அப்படின்ற மாரி மைண்ட் செட் ஒரு உருவாகணுமா? 1000 பேர் படிப்பான். 10,000 பேர் படிப்பான்.
ம். நிச்சயமா எப்படி போடணும் அப்படின்னா, உங்க பேரையும் போட்டு, என்னைய இந்த மாரி இதுலேருந்து ரிலீஸ் பண்ணுங்கன்னு போடுங்க. நீங்க ஒரு ஆள் பேசுறத விட ஒரு 10,000 பேர் அத படிச்சாங்கன்னா என்ன ஆகும்? இந்த இவனுக்கு இந்த மாரி குறிப்பிட்ட கடை இருக்கு போல. ஆமா. அது இப்போ தீரணும்னு நெனைக்கிறான். ஆ அந்த எண்ணங்கள் வேலை செய்யும்ல சார்? ஆமா. இப்ப நீங்க ஒரு ஆள் சொல்றதுக்கும், ஒரு 1000 பேர் படிச்சுட்டு போறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கு? ம். இது பெரிய சக்சஸ ஏற்படுத்தும். எப்படி இதுக்கு முன்னாடி செல்ஃபோன்ல இந்த மாரிலாம் சேவ் பண்ணுங்கன்னு சொன்னது அது கிட்டத்தட்ட அது ஒரு மாபெரும் புரட்சி மாரி தான் ஆமா. நடந்தது. இதையும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்கள கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கண்டிப்பா சார். சார் இப்போ வந்து எண்ணங்கள பத்தி இவ்வளோ விஷயம் சொன்னீங்க. ஒருத்தவங்க நம்ம வந்து வைக்கக்கூடிய வாசகங்கள படிச்சா இவ்வளோ பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்ப எண்ணங்கள் நம்மள வழி நடத்துமா சார்? 100% நம்மள வழிநடத்தும். ம். ஏன்னா, நம்ம என்ன என்ன எண்ணத்த நம்ம விதைக்கிறோமோ, அதன்படி தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எப்படி நமக்கான எப்படி நமக்கான அனுமதி எப்படி குடுத்துருக்காங்க அப்படின்னா, ஏன் நல்ல எண்ணங்களோட நீங்க இருக்கணும்னு ஏன் பெரியவங்க அப்படிலாம் சொல்றாங்க அப்படின்னா, உங்க எண்ணம் தான் உங்கள வழிநடத்திட்டு போகும். இப்போ "எண்ணம் போல் வாழ்க்கைன்னு" ஒரு வார்த்தை இருக்கா இல்லையா? அது உண்டு. சும்மா வந்து வச்சுட்டு போல பெரியவங்க. நிச்சயமா எண்ணம் போல் தான் வாழ்க்கை. நம்ம ம். எத நினைக்கிறோமோ, எப்படி வாழணும்னு இருக்கோமோ, அப்படிதான் வாழ்வோம். நம்மளோட ஆழ் மனம் நம்மள எப்படி நடத்துதோ, எப்படி வழி நடத்துதோ, நம்ம எத விதைக்கிறோமோ அது மாரி தான் வாழ்வோம். ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு அதாவது தன்ன பத்தியே ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு நபர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இன்னைக்கு டைரி எழுதுற பழக்கம் போயாச்சு. இன்னைக்கு உண்மையிலேயே நெறைய ஒரு கிட்டத்தட்ட ரொம்ப பேருக்கு அந்த பழக்கம் இல்ல. இல்ல தான். ஆனா, அந்த காலத்தில பார்த்தீங்கன்னா, ஒரு டைரி எடுத்து அதில எல்லாத்தையும் குறிச்சு எழுதி வைப்பாங்க. இப்ப எங்க தாத்தாக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு பழக்கம் இருந்திருக்கு. ம். அவருக்கு டைரி எழுதுற பழக்கம் இருக்கு. இந்த பஸ்ல ஏறுனேன், இவ்வளோ டிக்கெட் வாங்குனேன், இவ்வளோ கண்டக்டர் கிட்ட இத குடுத்தேன், இத சில்லற குடுத்தேன். அவ்வளத்தையும் அவரோட மொத்த லைஃப் டைம ஒரு டைரியா அவர் வந்து வருஷா வருஷம் அத கரெக்ட்டா டேட் போட்டு, டைம் போட்டு எழுதி வச்சிருக்காரு. இதில நெறைய குறிப்புகள் எனக்கு கிடைச்சது. இதெல்லாம் எனக்கு ரிசர்ச்சுக்கு எனக்கு ரொம்ப தேவைப்பட்டுச்சு. எப்படின்னா, அவர் எந்த நேரத்தில அவர் தெளிவா எழுதியிருக்காரு. இந்த டேட்டு, இந்த வருஷம், இந்த நிமிஷம், இந்த நேரத்தில இப்படி ஒரு வேலைய நான் பார்த்தேன். இப்படி ஒரு நேரத்தில நான் இப்படி ஒரு எண்ணத்த சிந்திச்சேன். சிந்திப்பெல்லாம் அதில எழுதி வச்சிருக்காரு. நான் இதெல்லாம் ம். சிந்திச்சேன். இப்படி நடந்துச்சு. அதில ஒரு முக்கியமான இதே மாரி ஒரு கேரக்டர் கூட இருக்கக்கூடிய ஒரு நபர். அவர் என்ன பண்றாரு, தன்ன பத்தின கம்ப்ளீட் டேட்டாவ டைரியா எழுதிக்கிட்டே வராரு. இந்த நேரத்தில எனக்கு இப்படி ஒரு சிந்தனை வந்துச்சு. நான் இந்த ஒரு பெண்ண பார்த்தேன். இவங்கள தான் கல்யாணம் பண்ணணும்னு நெனச்சேன். அப்படியே நடந்தது. அப்படிங்கிறத அதுக்கு ஒரு தொடர்ச்சியா அழகா எழுதிக்கிட்டே வராரு. அவரு என்கிட்ட ஷேர் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவரு ஒரு இடத்துல வேல பார்க்குறாரு. ஒரு வறுமை நிலைக்கு அடுத்த லெவலுக்கு வந்தாச்சு. வேல பார்த்துட்டு இருக்காரு. அவர் என்ன பண்றாரு, ஒரு நாளு ஒரு இடத்துல உட்கார்ந்து நம்ம வந்து லைஃப்ல நாளைக்கு என்னவா வரப்போறோங்கிறத ஒரு 5 நிமிஷம் சிந்தனையா லைஃப்ல உட்காந்து பார்க்குறாரு. ம். ஒரு மரத்துக்கு அடியில உட்காந்து ரிலாக்ஸ் டைம்ல உட்காந்து பார்க்குறாரு வேலை நேரத்தில. அந்த நேரத்தில அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த டைரியில எப்படி எழுதியிருக்காருன்னா, இந்த நேரத்தில, இந்த நிமிஷத்தில எனக்கு இப்படி ஒரு சிந்தனை வந்துச்சு. நான் இப்போ உட்கார்ந்திருக்கிறது ஒரு ஃபேக்டரியோட இடம். இந்த இடத்த நான் பிற்காலத்தில வாங்குனா எப்படி இருக்கும்? வாங்கி ஒரு வீடு கட்டி அது மேல நான் உட்கார்ந்திருந்தா எப்படி இருக்கும் அந்த வீட்டுக்குள்ள? அப்படிங்கிறத அந்த சிந்தனைய நல்லா ஆழமா விதைச்சுட்டாரு. சரியா 12வது வருஷத்துல அந்த இடத்த வாங்கிட்டாரு. அவரு எந்த இடத்துல உட்கார்ந்து இந்த சிந்தனைய விதைச்சாரோ, அந்த இடத்த வாங்கிட்டாரு. 12வது ம். வருஷத்துல அந்த கம்பெனியோட இடத்த கொஞ்சம் சில இடத்த மட்டும் வெளியில வித்துட்டாங்க. அதுல ஒரு நபரா இவர் அந்த இடத்த வாங்கிக்கிட்டாரு. அதுக்குள்ள இவரோட வருமானம் வந்து முன்னேறி வந்தாச்சு. அதுக்கேத்த உழைப்ப போட்டிருக்காரு. முன்னேறி வந்தாச்சு. இப்ப அந்த இடத்த வாங்கி எந்த இடத்துல மரத்துக்கு அடியில உட்கார்ந்து ஒரு சிந்தனைய விதைச்சாரோ, அந்த இடத்துல இன்னைக்கு பில்டிங் கட்டி அதுல 2வது மாடியில உட்கார்ந்திருக்காரு. அப்ப எண்ணத்துக்கு எவ்வளோ ஒரு பலம் இருக்குன்னு பாருங்க. கண்டிப்பா சார். அவர் எழுதின சில குறிப்பெல்லாம் பார்த்தா எனக்கு என்ன அதுலேருந்து நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, அவர் எந்த நேரத்தில இப்போ ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு கிரக அமைப்புல அவர் போய் ஒரு எண்ணத்த விதைச்சிருப்பார் இல்லையா? சிமிலர் அதே மாரி ஒரு கிரக அமைப்பு வரம்போது அந்த கிரகப்பிரவேசம் நடக்குது. சார் நீங்க பிரசன்ன பார்க்கும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க சார். இப்ப நீங்க உங்க வாழ்க்கையில இன்னைக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம்லாம், முன்னாடி நீங்க திட்டமிடப்பட்டதா இருக்கணும். இல்ல மனசுல ஆழ் மனசுல ஆசைப்பட்ட ஒரு விஷயமா இருக்கணும். இல்ல வந்து நீங்க எழுதப்பட்ட ஒரு விஷயமா இருக்கணும். 2016ல நான் ஒரு கதை எழுதினேன் சார். அன்பு மலர்ன்னு சொல்லிட்டு. அந்த கதையில என்னென்ன விஷயங்கள் இருக்கோ, அது எல்லாத்தையும் நீங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பிரசன்ன மூலமா எனக்கு சொன்னீங்க. ஆனா அதெல்லாம் ஸ்டில் நான் இப்போ இப்போ இன்னைக்கு சிச்சுவேஷன்ல வாழ்ந்துட்டு இருக்கேன். அது எப்படி சார் அப்படி கரெக்ட்டா சொல்றீங்க? இங்க பாருங்க, அதாவது நான் சொன்ன மாரி நம்மளோட ஆழ் மனசுக்கு உண்டான இந்த பிரபஞ்சத்தில நம்ம வெளியில எதெல்லாம் பார்க்குறோமோ, அதெல்லாம் நமக்கு உள்ள ஆழ் மனசுல இருக்கு. இதத்தான் இப்ப சமீபத்தில ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ்ன்னு ஒரு கிளாஸ் எடுத்தேன். அதுல ரொம்ப டீட்டெயில்டா இத பத்தி தான் படிச்சோம். நெறைய எப்படி ஸ்டூடண்ட் வந்து எங்களோட ரெக்கார்ட் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்றதெல்லாம் கூட பதிவு பண்ணியிருந்தாங்க. ஆமா. இது என்னன்னா,
சரி நான் வந்து அவங்களுக்கு சொல்லி தரேன். ம். அவங்க அத முழு மனசோட அத ஏத்துக்கிட்டு, நான் சொல்ற கான்செப்ட்ஸ் அவங்க ஏத்துக்கிட்டு, அத திருப்பி அவங்க போய் முயற்சி பண்ணி பார்க்குறாங்க. அவங்களோட சேர்ந்து கைடடா நானும் உட்காந்து அத எப்படி செய்யலாம் அப்படின்னு. இதுக்கெல்லாம் என்னன்னா, முதல்ல நம்ம கர்மா பத்தின ஒரு புரிதல் வேணும். நம்மளோட ஆழ் மனசு பத்தின புரிதல் வேணும். நம்மள பத்தின நமக்கு ஒரு புரிதல் வேணும். இதெல்லாம் நமக்கு சாத்தியமா? இப்போ வெளியில வந்து எரிமலை இருக்குன்றாங்க. ம். அது நமக்கு உள்ளேயும் இருக்கு. வெளியில பெரிய சமுத்திரம் இருக்குன்றாங்க. கடல் பகுதி கடல் இருக்குன்றாங்க. உள்ளேயும் ஒரு பெரிய கடல் இருக்கு. கடலுக்கு எப்படி ஆழமா ஒரு ஒரு எவ்வளோக்கு எவ்வளோ டீப்பா உள்ள போனோம்னா, எப்படி ஒரு வெற்றிடம் இருக்குமோ, இல்ல கீழ போக 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 பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரு டென்ஸான ஒரு இது இருக்குமோ, அதே மாரி நம்ம ஆழ் மனசுலயும் அந்த மாரி இருக்கு. இப்படி எல்லா விஷயமும் நம்மகிட்டயும் இருக்கு. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, வெளியில நீங்க என்ன பார்க்குறீங்களோ அவ்வளவும் உள்ள இருக்கு. அதனால தான் அண்டத்தில இருக்கிறது பிண்டத்தில இருக்கு. பிண்டத்தில இருக்கிறது அப்படியே அண்டத்தில இருக்கு. ம். அப்போ முதல்ல நம்மள நம்ம உணர பழகிக்கணும். அப்போ ஆழ் மனசுல நீங்க எத விதைக்கிறீங்களோ, இதுதான் பிரபஞ்சத்தோட கம்யூனிகேஷன். அத அப்படியே அங்க ஏத்துக்கிட்டு, திருப்பி நமக்கு குடுத்துரும். நடத்தி காமிச்சுரும். நம்ம என்ன பண்றோம்னா, இது நமக்கு நடக்குமா? நடக்காதா? நம்ம ஒரு எண்ணத்த விதைக்கும்போதே நம்ம எப்படி விதைக்கிறோம்னா, ஒரு டவுட்லயே நம்ம விதைக்கிறோம். இது நடந்துருமா? நம்ம கெப்பாசிட்டி எங்க இருக்கு? நம்ம இதெல்லாம் நடத்திட முடியுமா? இது சரியா வராது. அப்படின்ட்டு போயிட்டே இருப்போம். நம்மளே அத தட்டி கழிச்சுட்டு போயிருவோம். உண்மைக்கும் நமக்கு ஒரு எண்ணம் வருதுன்னு வச்சுக்கிருவோம். இப்ப நான் இப்படி ரோட்ல நம்ம நடந்து போறோம். இந்த இடத்த வாங்கி ஒரு வீடு கட்டினா என்ன அப்படின்னு நமக்கு ஒரு எண்ணம் வருதுன்னா, நம்ம கெப்பாசிட்டின்னு ஒண்ணு இருந்தா மட்டும் தான் பிரபஞ்சம் நமக்கு ஞாபகப்படுத்தும். இல்லன்னா ஞாபகப்படுத்தாது. அந்த கெப்பாசிட்டி நமக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம். ஓகே. அப்படி இருந்தா மட்டும் தான் இந்த எண்ணம் நமக்கு முதல்ல வரும். ஆனா நம்ம என்ன பண்ணிருவோம்னா, அடுத்த செகண்டே இதுக்கு யார் ஒரு லோன் குடுப்பா? எந்த பேங்க்க போய் எப்படி அப்ரோச் பண்ணலாம்? என்ன நடக்கும்? எப்படி ஆகும்? அப்படியா இப்படியே நம்ம பாதி நேரம் என்ன பண்ணிர்றோம்னா, உடனே மென்டல் கால்குலேஷனுக்கு இறங்கிர்றோம். உடனே அந்த எண்ணத்த புடிச்சு கிரஷ் பண்ணிர்றோம். நம்ம விதைச்சிட்டோமா விட்டுறணும். அதுவா அது ஒரு செடியா வளர்ந்து, ஒரு மரமா வளர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணாலே போதும். ஆனா, அந்த எண்ணம் எவ்வளோ ஆழமா விதைக்கிறோமோ, நிச்சயமா அது ஒரு பெரிய ஒரு ஒரு வேரூனி, ஒரு பெரிய ஆலமரமா அது ஒரு விருட்சமா வருதும். நம்ம அதுவரைக்கும் நமக்கு முதல்ல பொறுமை இருக்கணும். ம். நம்மளா அத செக் பண்ணி அந்த கொட்டை கரெக்ட்டா இருக்கா? அது மலருதா? வளரலையா? தோண்டி அப்படின்னு தோண்டி அடிக்கடி தோண்டி பார்க்கக்கூடாது. தோண்டி பார்த்து அந்த மரத்த உண்டு இல்லாம பண்ணி விட்டுர்றோம். சரி, இந்த மாதிரி எண்ணங்கள் நெறைய பேருக்கு வரும் சார் வாழ்க்கையில. எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரியான பாசிட்டிவான எண்ணங்கள், நான் ஒரு பெரிய வீடு கட்டணும், கார் வாங்கணும், எல்லா எண்ணங்களும் இருக்கும் சார். ஆனா அந்த எண்ணத்த வந்து நமக்கு அன்புக்குரியவங்கள்ட்டயோ, இல்ல நண்பர்கள்கிட்டயோ பகிர்ந்துக்கும் பொழுது, அந்த எண்ணத்தினுடைய கோணம் மாறிடுதோ! நமக்கு இதெல்லாம் தேவையில்ல அப்டின்ற ஒரு மைண்ட் செட் தன்னால தோண ஆரம்பிக்குது. அந்த மாரி பகிர்தல் அப்டின்றது சரியா? தவறா சார்? உங்கள எல்லாரும் மார்க் பண்றதுக்கு தானே இந்த உலகமே இருக்கு. உங்கள மட்டம் தட்டுறதுக்கு தானே இந்த உலகம் இருக்கு. உங்கள யாரும் தூக்கி வச்சு பாராட்ட போறது இல்ல. அப்புறம் எதுக்கு இத உட்காந்து 10 பேர்கிட்ட ஒரு சபையில உட்காந்து பேசணும்? முதல்ல பேசுறதுக்கு வேலையே இல்லையே! நீங்க முதல்ல பிரபஞ்சத்தோட பேச ஆரம்பிச்சுட்டீங்க அப்டின்னா, நீங்க உட்காந்து இன்னொரு நண்பர்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்லல. ம். ஆனா, அந்த நண்பர் உங்களோட வளர்ச்சிக்கு அவர் ஒரு காரணமா இருக்க போறாரு. இல்ல உங்க வளர்ச்சிய தடுக்காத ஒரு நபரா இருக்காருன்னா, தாராளமா அவர்ட்ட உட்காந்து பேசலாம். ஏன்னா நண்பர்கள்ட்ட தான் மனம் விட்டு நம்ம பேச முடியும். நான் இந்த மாரி ஒரு கார் வாங்கலாம்னு இருக்கேன்ப்பா. இப்படி ஒரு வீடு வாங்கலாம்னு இருக்கேன். இதுக்காக இவ்வளோ உழைச்சுக்கிட்டு இருக்கேன். ம். இப்படி பண்ணலாம்னு இருக்கேன்னா, அந்த என்கரேஜ்மென்ட் அந்த ஒரு ஆன்மா கிட்டேருந்து வருதுன்னா, நிச்சயமா அவங்களோட உட்காந்து நீங்க டிஸ்கஸ் பண்ணலாம். ஆனா கூடுமான வரைக்கும், நம்ம எதடா செஞ்சிட போறோங்கிறத நம்மள மட்டம் தட்டுறதுக்கு தான் இந்த சமூகம் ரெடியா இருக்கு. இல்ல கூட இருக்கிற ஆன்மாக்கள் அப்படி இருக்குன்றப்போ, நிச்சயமா நம்ம கூட அனுப்பியிருக்கிற பிரபஞ்சம் எப்படி டிசைன் பண்ணியிருக்குன்னா, நம்மள அங்க செக் பாயிண்ட் வைக்கிறதுக்காக தான் கூட நெறைய பேர் அனுப்பி விட்டுருக்கு. அது நண்பர்களா இருக்கலாம், கூட இருக்கிற மனைவியோ, கணவராவோ இருக்கலாம், அப்பா, அம்மாவா இருக்கலாம், கூட பிறந்தவங்க இருக்கலாம். "ஏய் உன்னால இதெல்லாம் முடியாது" அப்படின்னு சொல்றதுக்கு தான் ஒரு 100 பேர் இருப்பாங்க. ஆ. உன்னால முடியும்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் தான் இருப்பாங்க கூட. அதனால மேக்ஸிமம் இந்த மாரி விஷயத்த எங்க குடுத்தா, நீங்க விதைச்சத இன்னொருத்தர்ட்ட குடுத்தா, இல்ல காமிச்சா, எது சரியா இருக்குமோ அவங்கள்ட்ட மட்டும் குடுங்க. எல்லார்ட்டயும் உட்காந்து இது ஒரு பொது வெளியில உட்காந்து பேச வேண்டிய அவசியம் இல்ல. நிச்சயமா இத பேசி பேசியே அந்த எண்ணத்த திருப்பி மூழ்கடிச்சுருவாங்க. அதனால மேக்ஸிமம் நீங்க ஒரு எண்ணத்த விதைச்சிட்டீங்களா, அதுக்காக நீங்க உழைக்க தயாராயிடுங்க. நீங்க பிரபஞ்சத்தோட இன்னுமே கம்யூனிகேட் பண்றதுக்கு தயாராயிடுங்க. நிச்சயமா நீங்க எத பண்ணீங்களோ, இல்ல எத விதைச்சீங்களோ, அத நோக்கி நீங்க முன்னேற ஆரம்பிச்சுருவீங்க. கண்டிப்பா சார்.